எந்த ஆதாயத்துக்கும் அவர் போகவில்லை. ஏதோ அவருக்குள்ள ஒரு மன போராட்டம். ஆனால் அந்த மார்க்சுடைய தந்தையார் வழக்கறிஞராக இருந்தாலும், ஒரு சிறப்புமிக்க வழக்கறிஞராக இருந்தாலும், ஒரு 12 வயது வரை பள்ளிக்கூடத்திலே சேர்க்கவில்லை. அதற்கு பிறகு 1930 பள்ளிக்கூடத்திலே சேர்க்கிறார். பள்ளிக்கூடத்திலே சேர்ந்த ஒரு 5 ஆண்டுகளிலே ஒரு மிகச்சிறந்த மாணவராக வந்து வான் பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சட்டம் படிப்பதற்காக செல்கிறார். அங்கே சட்டம் படித்து இவருக்கு வயதாகி விடுகிறது. வயது நன்றாக, ஆனால் தொடக்கத்திலே படிக்கவில்லை. சிறந்த முறையில் படிக்கிற காரணத்தால் அந்த பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். அங்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்ட பிறகு பெர்லின் பல்கலைக்கழகத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம். பெர்லின் பல்கலைக்கழகம் எங்க இருக்கிறது என்றால், இந்த ட்ரையர் என்ற இந்த ஊர் இருக்கிறது அல்லவா, இவர் பிறந்த ஊர். இந்த பிறந்த ஊர்ல இருந்து அப்படியே கப்பலில் அல்லது வெவ்வேறு வாகனங்களில் நீங்கள் பயணம் மேற்கொண்டால், மாற்றி மாற்றி பயணம் மேற்கொண்டால், அந்த பெர்லின் சென்றடைவதற்கு 5 நாட்கள் ஆகும். அப்படியே பயணம் போயிட்டே இருந்தா 5 நாள் ஆகும். அங்க கொண்டு போய் சேர்த்துட்டார் இவங்க அப்பா பெர்லின் பல்கலைக்கழகத்தில். இங்க பிரச்சனையப்பா, இது சாதாரண காலேஜ், இது பக்கத்தில் இருக்குங்கிறதா சேர்த்துறோம். ஆகவே தொலைதூரமாக இருந்தாலும் உலக புகழ்மிக்க பல்கலைக்கழகம். மார்க்சுக்கு முன்னோடியாக இருந்த மாபெரும் தத்துவ ஞானி ஹெகல், லூயிஸ் ஃபயர்பாக் இவர்களெல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தில் தான் பேராசிரியராக இருந்தார்கள். உலகத்தின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒன்று பெர்லின் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து தத்துவம் படித்தார். ஆனா என்ன ஆச்சரியம் என்றால், நீங்கள் வாழ்க்கை வரலாறு புத்தகம் நிறைய வந்திருக்கிறது, சமீப காலத்தில் கூட நிறைய வந்திருக்கிறது, கார்ல் மார்க்சுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம். ஆனால் இந்த நேரத்தில் மறக்கக்கூடாத வாழ்க்கை வரலாறு என்னை பொறுத்தளவில்லை. நான் பள்ளி மாணவனாக இருந்த காலத்தில் இருந்து கார்ல் மார்க்சுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு வித்தியாசமான புத்தகம். அதாவது நம்ம மொழியில் இருக்காது, நமக்குன்னு ஒரு மொழி இருக்கிறது அல்லவா, அந்த மொழியில் இருக்காது. மக்கள் படிக்கின்ற எளிய, அதே சமயத்தில் வலிய அருமையான மொழியிலே இருக்கும். அதுதான் பே சாமிநாத சர்மா எழுதிய கார்ல் மார்க்சின் வாழ்க்கை வரலாறு. பே சாமிநாத சர்மா பொதுவுடைமை கம்யூனிஸ்ட் அல்ல, அவர் காந்தியவாதி, வலிமையான காந்தியவாதி, அஹிம்சாவாதி மட்டுமல்ல, வலிமையான காந்தியவாதி. அதே மாதிரி முதலே கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையை வெளியிட்டவர் யார்? தந்தை பெரியார். தந்தை பெரியார் தான் அவர் நடத்திய இதழில் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை மட்டுமல்ல, கார்ல் மார்க்சுடைய வாழ்க்கை வரலாற்றையே முதல் வெளியிட்டவர் தந்தை பெரியார். கார்ல் மார்க்சுடைய வாழ்க்கை வரலாறு முதலில் ஜனசக்தியில் வரவில்லை. ஏனென்றால் ஜனசக்தி 36 இந்த 30களிலே வருகிறது அல்லவா. அதற்கு முன்பே கேரளாவில் இருக்கிற ஒரு அறிஞர், வடநாட்டில் இருக்கிற சில அறிஞர்கள் மார்க்சை பற்றி அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்களெல்லாம் சின்ன சின்ன கட்டுரைகள் எழுதி வந்த போது பெரியார் அவரும் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்தவர் அல்ல, ஆகவே பகுத்தறிவாளராக விளங்கியவர், அறிவியல் சிந்தனை உள்ளவர். அவர் மார்க்சுடைய வாழ்க்கை வரலாற்றையும் வெளியிட்டு விட்டார், கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையை வெளியிட்டு விட்டார். காந்தியடிகளை பின்பற்றுகிறார், அகிம்சாவாதியாக இருக்கிற சுத்த அகிம்சாவாதி, சாதாரணமான ஆள் அல்ல. வே சாமிநாத சர்மா. இந்த நூற்றாண்டு விழாவின் போது நாம் சாமிநாத சர்மாவை நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் அரசியல், அதாவது பாமர மக்களும் தமிழில் அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும், உலக அரசியல், சன்னியாசனை பற்றி எழுதியவர் அவர் நம்முடைய சாமிநாத சர்மா. முதல்ல சன்னியாசனை பற்றி தமிழில் ஒரு புத்தகம். முதல்ல நியூட்டனை பற்றி. அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை சாமிநாத சர்மா, சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர் தான், ஜீனியஸ். ஆகவே அவர்தான் அந்த கார்ல் மார்க்சுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்னும் இது அரசுரிமை ஆக்கப்பட்டு விட்ட காரணத்தால் நிறைய பேர் பதிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். NCBS பதிப்பித்திருக்கிறது சாமிநாத சர்மா எழுதிய வாழ்க்கை வரலாறு. நான் ஏன் இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், அந்த காலத்தில், நான் சொல்வது விடுதலை போராட்ட காலத்தில், இந்த கார்ல் மார்க்சுடைய வாழ்க்கை வரலாற்றை, இப்போது இன்டர்நெட் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கிறது, இப்ப கூகுள் இருக்கிறது, நீங்க தனியா எழுத வேண்டியதில்லை. ஏஐல சொல்லிட்டீங்கன்னா மார்க்ஸ் வரலாறு எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதே எழுதிடும், நீங்க ஆளே வேண்டியதில்லை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐயோ
அது கற்பனை கெட்டாத விஞ்ஞான வளர்ச்சி. அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, தானா எழுதிரும். கார்ல் மார்க்ஸ் வாழ்க்கை வரலாறு வேண்டும் அப்படின்னு நீங்க சும்மா வாயில சொல்லிட்டீங்கன்னா அது ஒன்னா ஏற்கனவே வந்த வரலாற்றை எடுத்து கொடுக்கும், இல்லைன்னா புதுசா எழுதி கொடுக்கும். இது இந்த காலம். ஆனா எப்படித்தான் இந்த சாமிநாத சர்மா அந்த காலத்துல இந்த மாதிரி அதாவது உண்மைத்தன்மை இப்ப நிறைய வந்துருச்சு டாக்குமெண்ட்ஸ், அந்த ஆவணங்கள் எல்லாம் வராதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடித்தா இந்த மனுஷன்? இவர் ஒன்னும் உலகம் பூரா சுத்தின ஆள் கிடையாது. ஹிட்லரை பற்றி முதல்ல முறையான புத்தகம் எழுதினவர் இவர் தான். ஹிட்லரை பாராட்டி அல்ல, ஆனால் ஹிட்லரை பற்றியான நுட்பமான பல செய்திகளை தமிழில் கொண்டு வந்து கொடுத்தவர். இப்படி எதுக்கு சொல்கிறேன் என்றால், அப்படி அந்த வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக நீங்கள் வாசிக்க விரும்பக்கூடியவர்கள் அந்த மாதிரி புத்தகங்கள். ஏ சீனிவாசன் அவர்கள் எழுதி ஏறத்தாழ 1000 பக்கங்களில் அவர் எழுதவில்லை, மொழிபெயர்த்திருக்கிறார். இது மாதிரி 20-30 புத்தகங்கள் இப்போது வெளிவந்து விட்டன. வாசிக்க விரும்பக்கூடியவர்கள் வாசிக்கலாம். ஆனால் கடைசியிலே எந்த நாட்டுடைய இப்ப என்னன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, எந்த நாட்டின் குடிமகன் எழுதினான், எந்த நாட்டின் குடிமகனாகவும் இல்லாமல் தான் அவன் பிறந்தது ஒரு ஊர், அதுக்கப்புறம் வளர்ந்தது இன்னொரு ஊர். இந்த இடத்துல ஒரு செய்தியை பதிவு செய்கின்றேன். அவர் அங்க போய் 1930 பள்ளியிலே சேர்க்கிறார், 35 முடிக்கிறார், சட்டம் படிக்கிறார், பிறகு பிலோசபி தத்துவம் படிப்பதற்காக பெர்லின் பல்கலைக்கழகத்தில் போய் சேர்க்கிறார். இந்த சேர்ந்த இடத்துல அவருக்கு என்னங்க வயசு? அப்போ 20 வயசு 22 வயசு அந்த மாதிரி இருக்கிற ஆளு. அங்க ஒரு டாக்டர்ஸ் கிளப்னு ஒன்று இருக்கு பெர்லின்ல. பெர்லின் இப்போ ஜெர்மனுடைய தலைநகரம். அந்த டாக்டர்ஸ் கிளப் என்றால் மருத்துவருடைய சங்கம் அல்ல, உலக விஷயங்களை, உலக ஞானங்களை, உலக சிந்தனையாளர்களுடைய சிந்தனைகளை விவாதிக்கின்ற இடம். அந்த டாக்டர்ஸ் கிளப்ல போய் இவர் மெம்பர் ஆயிட்டார், ஸ்டூடெண்டா இருந்து மெம்பர் ஆயிட்டார். அங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் யார் தெரியுங்களா? இவருக்கு 15 வயசு 20 வயசுக்கு மூத்த ஆளு, பயங்கரமான ஜெயன்ஸ், அறிவு ராட்சசன். மற்றவனெல்லாம் எல்லாம் வரலாறு இருக்கு, யாரெல்லாம் உறுப்பினராக. ஆனா அவர் ஒரு யங்ஸ்டர், ஒரு சாதாரண இளைஞர் அங்க போய் சேர்றாரு. டாக்டர்ஸ் கிளப்ல நானும் சேர்றேன். சேர்ந்த பிறகு இவருக்கு ஒரு 15 வயசு மூத்த ஒரு உலக பேர் அறிஞர் ஒருவர் ஒரு புத்தகத்தை எழுதுறார். அந்த புத்தகத்தை எழுதி இவருக்கு அப்ப என்ன வயசு நான் சொல்ற போது 22 வயசுக்கு இவருக்கு இன்னொரு ஆள் எழுதினவர் இவரோட 15 வயசு மூத்தவர், மிகப்பெரிய உலகம் அங்கீகரித்த மாபெரும் அறிஞர். அவர் எழுதிய ஒரு நூலுக்கு முதல் பக்கம் அட்டையில் எடுத்தேன்ன காணிக்கை அப்படின்னு போட்டு தலை சிறந்த சிந்தனையாளரான கார்ல் மார்க்ஸுக்கு இந்த நூலை காணிக்கை ஆக்குகிறேன் என்று 15 வயதுக்கு மூத்த மாபெரும் அறிஞர் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி உள்ள போய் ஆழமாக படித்தால் கார்ல் மார்க்ஸ் ஒரு பார்ன் ஜீனியஸ் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சில பேருக்கு இயற்கையிலேயே சில திறமைகள் வாய்க்கும். வாய்த்த திறமைகளை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வரம் கொடுக்கும் தேவதைகள். வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். கரம் கொடுக்கும் வாய்ப்புகளை கைகழுவி வீசினேன், கைகழுவி வீசிவிட்டு காலமெல்லாம் பேசினேன் என்று சொன்னான் கவிஞர் மு. மேத்தா. நமக்கு நல்ல வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்திக்கணும். அப்பதான் அந்த படைப்புக்கும் முன்னேற்றம் இருக்கும், படைப்பாளிக்கும் முன்னேற்றம் இருக்கும். எல்லா வாய்ப்புகளையும் ஒழுங்காக பயன்படுத்தியவர் கார்ல் மார்க்ஸ். அப்புறம் பெரிய தத்துவ ஞானி எல்லாம் இவர் அங்கீகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவருடைய அந்த மேதாவிலாசத்தை உணர்ந்து கொண்டார்கள். எப்ப? பெர்லின்ல. அப்புறம் டாக்டர் பட்டம் கிடைத்து விடுகிறது. டாக்டர் பட்டம் அந்த காலத்துல பெர்லின் யூனிவர்சிட்டியில டாக்டர் பட்டம் என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. அங்கெல்லாம் ஒரு பிலோசபியில டாக்டர், அது முடிஞ்சாச்சு. அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டியில போய் ஒரு லெக்சரரா ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சார். பழைய யூனிவர்சிட்டியில பான் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு முதல்ல படிச்சா பாருங்க, அப்பா போய் சேர்த்துறாரு. அங்க போறார். அங்க ஒரு எமினன்ட் ப்ரொஃபசர்ஸ் 2 பேர் இருக்காங்க, பிரமாதமா மார்க்ஸ புரிஞ்சவங்க, கொஞ்சம் முற்போக்காளர்கள். அவங்கள போய் பார்த்து நான் இங்க வந்து ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண வர்றேன் அப்படின்னா அங்க அவருக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. ஒரு பேராசிரியர் ஆசிரியராக வர வேண்டும் என்று விரும்பிய அந்த கார்ல் மார்க்ஸ் அந்த சின்னஞ்சிறு வயதில் டாக்டர் பட்டம் படித்த பிறகு
ரைன்லாந்து கெசட் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தரமிக்க ஒரு இதழின் ஆசிரியரானார். கல்லூரிக்கு ஆசிரியரா போலான்னு பார்த்தா ஒரு இதழுக்கு ஆசிரியரானார். நீங்க தயவு செய்து இவருக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ ஒரு இதுல ஆசிரியரா இருக்கிறதுனா கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். வேற ஏதாவது 2 பேப்பர்ல அவங்க நிருபராவது இருந்திருக்கணும். ஆனா எதுலையுமே இல்லை இவர். ஆனா ரைன்லாந்து கெசட்ல இவர் எழுதின கட்டுரைகள் பரவலாக பேசப்பட்ட பரவாயில்ல, சர்க்குலேஷன் அது எண்ணிக்கை எக்கு தப்பா ஏறிடுச்சு. அதாவது அந்த மேகசின், அந்த இதழ் சர்க்குலேஷன் பயங்கரமா போயிடுச்சு. அதுக்கு ஒரே காரணம் கார்ல் மார்க்ஸ். இதெல்லாம் இந்த வரலாற்றில் இப்ப நிறைய ஆய்வுகள் வந்து விட்டாங்க. ஆகவே அதுக்கப்புறம் பத்திரிகை ஆசிரியர் பத்திரிகை எழுதின அந்த கட்டுரைக்காக நாடு கடத்தப்படுகிறார். அப்புறம் ஒவ்வொரு நாடா போறார் மனுஷன். அந்த டாக்டரேட் தீசிஸ்ங்க, அந்த முனைவர் பட்ட ஆய்வு, அந்த ஆய்வோட புத்தகமாக்கிங்க. அந்த புத்தகமாக்கிட்டார். அந்த ஆய்வேட்டை பெரிய புத்தகமாக்கி சேல்ஸ் பண்ணல. அந்த அளவுக்கு அவர் பாப்புலரும் இல்லை, சேல்ஸ் பண்ற சிந்தனையும் இல்லை. ஆனா அந்த ஆய்வேட புத்தகம் ஆக்குவாங்கல்ல பொதுவா, அந்த மாதிரி ஒரு ஆக்கிட்டார். ஆக்கி அந்த முதல் பக்கத்துல வெஸ்ட்பாலன் யாருன்னா ஜென்னி மார்க்ஸ் அப்பா. என்ன பாருங்க, ஜென்னி மார்க்ஸ் அப்பாவுக்கு அது காணிக்கை ஆக்குறாரு. ஜென்னி மார்க்ஸ் அப்பாவுக்கு காணிக்கை ஆக்குறாரு. காணிக்கை ஆக்கிட்டு அந்த புத்தகத்தை கொண்டு கொடுக்கிறாரு அவர்கிட்ட. என்ன சொன்னார் தெரியுங்களா? அப்போ அந்த புத்தகத்தை கொண்டு கொடுத்த போது, ஏங்க நான் பின்னால ஏதாவது எழுத போறேன், அதாவது தாஸ் கேபிட்டல்னு சொல்லல. அவருக்கு அப்ப தாஸ் கேபிட்டல் பத்தி எல்லாம் எந்த சிந்தனையும் இல்லை மார்க்ஸ். தாஸ் கேபிட்டல் மாதிரி நான் சொல்ற விளக்கம் அது. நான் பின்னால ஏதாவது எழுத போற பெரிய புத்தகத்துக்கு தான் உங்களை காணிக்கை ஆக்கலான்னு நினைச்சேன். அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கு. யாரு? ஜென்னி மார்க்ஸ் அப்பா. அவர் யாரு? அந்த ஜெர்மன் அந்த மாதிரி அந்த நாடு உருவாகி கொண்டு வருகிற போது அங்க பெரிய நைட்ஸ் அண்ட் நோபல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ராஜ குடும்பம் அந்த வெஸ்ட்பாலன், ஜென்னி மார்க்ஸ் அப்பா. ஆனா ஜென்னிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஜென்னிக்கு இவருக்கும் காதல் பெருசா வர்றதுக்கு முன்னாடியே இவங்க அப்பாவை அவங்க அப்பாவை நண்பர்கள். இவங்க அப்பா வக்கீல் தானே, இவர் ஒன்னும் ஒரு ஃபேக்டரியில் இருக்கிற தொழிலாளி அல்லவே. ஆனா அவர் பெரிய ராயல் ஃபேமிலி. இருந்தாலும் ஒரு எளிய மனிதர், நல்ல மனிதர். இவங்க அப்பாட்ட பழகணும்னா இவரை மார்க்ஸ பிடிச்சிருச்சு அவருக்கு. பின்னால மருமகனா வருவான்னு நினைச்சா இல்ல, தெரியாது எதுவுமே. பக்கத்து வீடு. மார்க்ஸ் டெய்லி அவரோட வாக்கிங் போவார். யாரோட? ஜென்னி மார்க்ஸ் அப்பாவோட. அவர் இவர் தான் ஆசையா கூட்டிட்டு போவார். எப்படியாவது என் பொண்ணு கல்யாணம், அந்த பொண்ணெல்லாம் இவரை கல்யாணம் பண்றதுக்கு கற்பனையில் எட்ட முடியாது. அது பேரழகு பெட்டகம். ஜென்னி மார்க்ஸ் விஷயமே வேற. 4 வயசு மூத்தவர் வேற. ஜென்னி மார்க்ஸோட 4 வயசு மூத்தவர். இன்னொன்னு அவங்க குடும்பம் இமயமலை அளவுக்கு இருக்குன்னா, இது நம்ம ஊர்ல ஒரு குன்று மாதிரி தான் இவருடைய குடும்ப பாரம்பரியம். எந்த வகையிலும் மேட்ச் ஆகாது. இது பேரழகு பெட்டகம். மிஸ் ஜெர்மன் மாதிரி ஒரு பேரழகு பெட்டகம் வேற. இப்படி இருக்கிறப்போ அவங்க அப்பா போய் நினைப்பாரா இது கல்யாணம்? ஒண்ணுமே இல்லை. வயசு வித்தியாசம் எதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லை. ஆனா மார்க்ஸ் அவருக்கு பிடிச்சிருச்சு. பெரிய நல்ல அறிவாளிப்பா பையன். சின்ன பையனா இருந்தாலும் கடுகு சிரித்தாலும் கார சிரிக்காதுங்கிற மாதிரி வித்தியாசமான ஆளை பாட்டு வாக்கிங் போற போதெல்லாம் சந்தோஷமா கூட்டிட்டு போறது, பேசுறது, அன்பா இருக்கு. இவரும் எதிர்காலத்துல நம்ம ஊர் பசங்க மாதிரி எதிர்காலத்தில் இந்த பொருளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்காக காணிக்கை ஆக்கல இவரு. அதான் மேட்டர். நாம இப்படி சொல்ல சொல்ல ஓஹோ முதல்லயே அடி போட்டாராட்டு. ஆரம்பத்திலேயே அவரு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு ஐஸ் வச்சுட்டாரு. இல்லை, நீங்க வாட்சி பார்க்கணும். அவங்க 2 பேருடைய காதல் சராசரி காதலியா அல்ல. அது மாதிரி அதை பறிச்சு பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு. அது வேற மாதிரி இருக்கு. அது நம்ம கற்பனைக்கெல்லாம் எட்டாது. ஏன்னா நாம தமிழ் திரைப்படங்களையும் இந்தி திரைப்படங்களையும் அது இங்க நாம படிக்கிற காதல், நம்முடைய புத்தகங்கள்ல படிக்கிற காதலுக்கும் நம்ம ஊர்ல நடக்கிற காதலுக்கும்
அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா அப்படி இருந்தாலும் வாக்கிங் போயிட்டு வர எல்லாம் வந்து நம்ம அன்பா மதிச்சு நம்மள மதிக்கிறான், நம்ம அறிவை புரிஞ்சுக்கிட்டாரு, நம்மோட அன்பா இருக்காரு, அவருக்கு எப்படியாவது இந்த புத்தகத்தை காணிக்க ஆக்கணும்னு ஆக்கிட்டு ஆசையா கொண்டு வந்து, எனக்கு வந்து அந்த பெரிய புத்தகம் பின்னால் எழுத போறேன்ல, எழுத போறதுன்னா அது என்னன்னு தெரியாது, பின்னால் ஏதாவது பெருசா ஒண்ணு எழுதி அதுக்கு உங்களுக்கு காணிக்க ஆக்கல நினைச்சேன். ஆனா எனக்கு பொறுமை இல்லை, இப்பவே காணிக்க ஆக்கிட்டேன். சாதாரண புத்தகத்தை, ஏன்னா இவர் டாக்டர் தீசிஸ் இருந்தாலும் அவரு சாதாரண நினைக்கிறார். அந்த டாக்டர் தீசிஸ் என்னன்னா, சில படித்த ஆசிரியர் பெருமக்கள் அங்க வந்து நீங்க பார்த்தேன், காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரியா இருந்து எஸ்ஐயா இருந்து ரிட்டையர் ஆன 2 பேரு இங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில கலைக்குழு உருவாக்குறது மட்டுமல்ல, அதே போலீஸார் நடிக்கிறாங்க. உடனே பக்கத்துல யாரு என்ன ஏதுங்கிற ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி எனக்கு கேட்டுட்டே இருக்கு. இந்த 2 பேரும் தான் போலீஸ் அதிகாரி. அவர் போலீஸ் அதிகாரியா அதுல நடிச்சிருந்தா கூட, அதுல உண்மையான போலீஸ் அதிகாரி இருந்தா கூட, இங்க சுடுறப்ப கூட அவனால மனசார நம்ம இரணையனையோ ஆடிமுகத்தையோ சும்மாதான் சொல்றன்னு கூட அவனால சொல்ல முடியல. அவன இதெல்லாம் பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி வந்து அந்த புத்தகத்தை காணிக்காக சொன்னார் இல்லையா, நல்ல வேலைங்க, எனக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லி அவர் காணிக்கை ஆக்குறது நல்லதா போச்சு. ஏன்னா அடுத்த வருஷமே அவர் இறந்து போயிட்டார், எதிர்பாராம இறந்து போயிட்டார். யாரு? ஜென்னி மார்க்ஸ் அப்பா. ஒருவேளை அதை காணிக்கை ஆக்காம இருந்திருந்தாருன்னா அவர் உயிரோடு இருக்கிறப்ப எந்த காணிக்கை ஆக்கி இருக்க முடியாது, செத்தப்பறம் வேணா காணிக்கை ஆக்கலாம். அந்த அதெல்லாம் எழுதுறாரு பின்னாடி. நல்ல வேலை நான் சாதாரண புத்தகம் சொல்லி கூட பொறுமை இழந்துட்டேன்னு சொல்லி கூட காணிக்கை ஆக்கி அவர் இருக்கிறப்ப கொண்டு காட்டிட்டேன், எனக்கு திருப்தி தான் அப்படின்னு பின்னால் எழுதியிருக்காரு. நான் இதை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், பின்னால அவரு அப்படியே வர 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 அந்த மூலதனம் புத்தகம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான். தெரிஞ்சாலும் நூற்றாண்டு விழாவின் போது நினைவூட்டுவது எனது கடமை. அதை கோர்வையாக மார்க்ஸுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுகிற போது, இந்த தியாகிகள் அத்தனை பேரும் அந்த மாமேதையினுடைய வழி வந்தவர்கள், அவர்களுக்கான முறைகளை நினைவு கூட்டம் நடத்துகிற போது இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் யார்? மார்க்ஸ் தானே. அவருக்கான நிகழ்வில் அதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். அது புதிதாக சொல்வது போல் இல்லாமல், பெண்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீர்கள், இளைஞர்கள் புதியவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். இந்த மாமேதை மார்க்ஸுடைய வரலாற்றை இனிமேலாவது வரி தவறாமல் வாசித்து இன்னும் தெளிவான முறைகளை, ஆழமான முறைகளை வாசிப்பதற்கு நாம் ஏதாவது 4 கருத்துக்களை சொன்னால் பயன்படும் என்ற காரணத்தால் தான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த மாமேதை மார்க்ஸ் அந்த புத்தக கடைசியில அவர் எப்படிப்பட்ட கடைசியில கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பாவும் இறந்தாச்சு, இவங்க அப்பாவும் இறந்தாச்சு. அதுக்கப்புறம் பதிவு திருமணம் பண்ணாங்க. மார்க்ஸ் எங்கெல்ஸும் நட்புக்கு அடையாளம், தோழமைக்கு அடையாளம். அதே அப்படிப்பட்ட ஒரு தோழமையை நாமெல்லாம் எதிர்காலத்தில் மார்க்சிசம் அல்லது கம்யூனிசம் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி என்பதற்காக படிக்காவிட்டாலும், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் நண்பனா இருந்தா எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கிறது படிச்சா கூட அது தேவை. நீங்க புரட்சியாளனா வர வேண்டாம், கம்யூனிஸ்டா வர வேண்டாம். நம்ம அடுத்த இளைஞர் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் நட்பை நீ படிடா என்று அதற்காக கூட கொடுக்கலாம். அது ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ், அது வளர்னா கூட மார்க்ஸ் வரலாற்றை வாசிக்கலாம். பெரிய புரட்சியை துப்பாக்கியெல்லாம் அப்புறம் என்ன அத்தனை விதமான சோகம். அங்கே லண்டன்ல அவர் குடியிருந்த இடையது, லண்டன்ல அவர் கடைசியா குடியிருந்த இடையதுன்னா மிக சாதாரணமான ஒரு சேரி மாதிரி ஒதுக்கப்பட்ட ஒரு இடம், சாமானியர்கள் வாழுகிற இடத்தில் தான் அவர் வாழ்ந்தார். லண்டன்ல வாழ்ந்தார். சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யக்கு சொந்தக்காரர்கள் லண்டன் மாநகரம், இதெல்லாம் உண்மைதான். ஆனா அவர் வாழ்ந்த இடம் நல்ல நடுநகரம் அல்ல, நல்ல சௌரியமான இடம் அல்ல, மிக மிக மோசமான. அவர் இருந்த அவர் படிப்பு என்ன, அவர் மனைவி என்னங்க, எந்த குடும்பம், அந்த குடும்பத்திலிருந்து வந்த அந்த மனைவி இறுதி மூச்சு வரை, இவர் மார்க்ஸ் இறக்கிறதுக்கு முன்னாடியே ஜென்னி மார்க்ஸ் இறந்து விட்டார். இறந்தோடனே எங்கல்ஸ் உட்பட தோழர்கள் என்ன சொன்னார்கள், அது ஜென்னி இறந்த போதே மார்க்ஸ் இறந்துட்டாரு. இந்த 2 வருஷம் வெறும் உடல் தான் இருந்தது.
என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த அளவுக்கு. அது மட்டுமல்ல, அந்த வீடு வாடகை வீடு, வாடகை கொடுக்க முடியவில்லை. குழந்தைகள் எல்லாம் வரிசையாக செத்துக் கொண்டிருக்கிறது. செத்துக் கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு பிணமாக கிடக்கிற குழந்தை அடுத்த அறையில இருக்கிறது என்றால், அந்த பிணத்தை தனியாக வைத்துவிட்டு அடுத்த அறையிலே கணவன் மனைவி வந்து என்ன பேசுகிறார்? இந்த பிணத்தை எடுப்பதற்கு காஃபின் என்று சொல்லுகிறோம் அல்ல, அந்த சவப்பெட்டி, அதை வாங்குவதற்கு காசு இல்லை, என்ன செய்யலாம் என்பதை பற்றி. இந்த அறையிலே பிணம், குழந்தை பிணம், அந்த அறையிலே விவாதம். வெளியே சென்று தான் போட்டிருந்த கோட்டை அனுமானம் வைத்து அந்த காஃபின் என்ற அந்த பெட்டியை, சவப்பெட்டியை விலைக்கு வாங்கி வந்து, என்ன 10 பேர், பாரதி கூட 14 பேர் போனா செத்த போது. மார்க்ஸுடைய குழந்தையை செத்து எத்தனை பேர் எடுத்துட்டு போனோம்? இந்த வரலாற்றை எல்லாம் நீங்கள் ஆழமாக வாசித்து பார்க்கிற போதுதான் இதில் பொருளாதார அம்சங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த அந்த எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல நம்ம எழுதுறாங்க, நல்ல வேலைங்க. இந்த மார்க்ஸுடைய விஷயத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு துயரத்திலே சந்தோஷம் என்னன்னா, அவர் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சிருச்சு. எப்பவோ யாருக்கோ எழுதின கடிதங்கள் கிடைச்சிருச்சு. மார்க்ஸ் எழுதின லெட்டர் கிடைச்சா பரவாயில்ல, மார்க்ஸுடைய மனைவி எழுதிய கடிதங்கள் கண்டிப்பா நீங்க கடிதங்களை வாசிக்கணும். கடிதங்களை வாசிச்சா அப்படியே உலுக்கிற ஆள. ஒரு இடத்துல மார்க்ஸுடைய மனைவி எழுத கடிதம் உங்களில் பலர் அறிந்திருப்பதுதான், இருந்தாலும் நான் இந்த வரிசையிலே சொல்லுகிற போது சொல்லாமல் விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். நண்பருக்கு, மார்க்ஸுடைய நண்பருக்கு எழுதுகிறார்கள் கடிதம். இந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்கிறோம் பொருளாதாரத்தில். என்னுடைய குழந்தை பால் குடிக்கிற போது பாவம், அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? நான் சாப்பிடவில்லை என்பது அந்த குழந்தைக்கு தெரியுமா? என் மார்பில் பால் இல்லை என்பது அந்த குழந்தைக்கு தெரியுமா? ஆனால் அந்த குழந்தை என் மார்பகத்தில் முட்டி முட்டி பால் குடிப்பதற்கான முயற்சி செய்கிற போது உள்ளே இருந்து பால் இருந்தால் தானே வரும், இல்லை. ஒரு கட்டத்தில் உள்ளே இருந்து ரத்தம் தான் வெளியே வந்தது என்று மார்க்ஸுடைய மனைவி இன்னொருவர் எழுதிய கடிதம் பின்னாலே ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைத்து அதெல்லாம் ஆவணமாக இருக்கிறது. அப்படி என்றால் இதற்கு மேல் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. வீட்டிலே இருக்கிற வீட்டுக்காரன், வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாம் இவன் தான் உலகத்தின் மேதை, உலகத்தையே தலைகீழாக புரட்ட வந்த நெம்புகோல் இவன் தான் என்று அவனுக்கு தெரியுமா? ஒரு பாமரனுக்கு. மார்க்ஸே அவனை பற்றி அப்படி நினைக்கவில்லையே. ஆனா அவனுக்கு எப்படி தெரியும்? இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கி வெளியே வீசினான். எல்லாவற்றையும் சோகமானது. ஒரு முறை காவல்துறை அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்து, யார் இதிலே? கார்ல் மார்க்ஸ். இப்ப கார்ல் மார்க்ஸ் நம்ம கார்ல் மார்க்ஸ் வேற, அப்போ ஒரு பேர் அவ்வளவுதான். இதுல கார்ல் மார்க்ஸ் யார்? இவர் தான். ஆனா இந்த மாதிரி பெரிய ஜீனியஸ் எல்லாம் இந்த வாழ்வியல் ஒண்ணு வருது பாருங்க, இந்த வாழ்க்கை என்று வர்ற போது பார்த்தா அவங்க அவ்வளவு ஸ்டடியா இருக்க மாட்டாங்க. வாழ்க்கை என்று வருகிற போது அந்த விஷயம் வேற, அது வேற உலகம். அது மனைவி உஷாரா இருந்தா பரவாயில்ல. அப்ப கடைசியில யார்? கார்ல் மார்க்ஸ் தான் அங்க நிக்கிறாரு. அவரு தாங்க. அவர் வந்து, உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம். என்ன கைது செய்யறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்றால், ஒரு அடகு கடையில் ஒரு பொருள் கிடைத்திருக்கிறது, ரொம்ப பொக்கிஷ மாதிரி, வைரத்தில் வைடூரியத்தில் இருக்கிற பொருள் மாதிரி இருக்கு. அந்த பொருளை நீ அடகு வச்சிருக்கப்பா. அங்க போய் அந்த ரெஜிஸ்டர்ல பார்த்துட்டோம், அந்த ஆவணங்கள் எடுத்து வந்திருக்கோம். இது நீதானே? ஆமாங்க. இந்த அட்ரஸ் சரிதானே? ஆமா, இந்த அட்ரஸ் தான். அப்ப உன்னை கைது செய்யாம என்ன செய்யறது? ஏங்க என்ன விஷயம்? இல்ல அந்த பொருளை அரிதான பொருள், யாருடைய அந்த பொருள் கிடையாது. அந்த பிரஷ்யா என்று சொல்லக்கூடிய அந்த சாம்ராஜ்யத்தில் அந்த மன்னர் குடும்பத்திலே மட்டும்தான் அந்த முத்திரையிடப்பட்ட அந்த பொருள் இருக்கிறது, யாரிடமும் இல்லை. நீ ஒரு பாமரனாக இருப்பவன் இதை கொண்டு போய் அடகு வைத்திருக்கிறாயே, அந்த முத்திரை, ராஜமுத்திரை அதில் இருக்கிறது, அந்த முத்திரை எப்படி வந்தது? அதாவது அந்த முத்திரைக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கிறதா என்று கூட அவன் கேட்கவில்லை. அதை பற்றி அவனுக்கு கவலைப்படவில்லை.
மார்க்ஸ் இல்லை இல்லை, நான் இந்த அடகு வைத்தது உண்மை. நீங்கள் சொன்ன அந்த இடத்துல கீழே இருக்கிற கையெழுத்து என்னுடையதான். அந்த பொருளை அடகு வைத்தது உண்மை. அந்த பொருளுக்கான பணம் வாங்கியது உண்மை. எல்லாம் உண்மைதான். அதேபோல் நீங்கள் சொல்லி இருக்கிற அந்த பொருளிலே இருக்கிற ராஜ முத்திரை ஒன்று இருக்கிறதே, அதுவும் உண்மை. அது பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அது உண்மை. அது எப்படி எனக்கு தெரியாது, ஆனா இந்த பொருள் என்னுடையதான் என்று சொன்ன போது அவன் இல்லை இல்லை என்று அவன் வாதாடிய போது, அதுக்கு பிறகுதான் அவன் மனைவி வந்து, எங்க குடும்பத்தை சார்ந்த எங்களுக்கான ஒரு பொருள் அது, அந்த ராஜ குடும்பத்திற்காக இருக்கிற அந்த பொருள் பாருங்க, அந்த பொருளில் அந்த முத்திரை இருக்கிறது. அந்த முத்திரை எந்த ராஜ குடும்பத்தை தவிர வேற எங்கும் இருக்காது. அந்த முத்திரையை இவன் பாமரன், இவன் போய் அடகு வைக்க முடியுமா? எங்காவது திருடித்தான் வைத்திருப்பான் என்று கருதி கைது செய்ய சென்றார்கள். பிறகுதான் அந்த ராஜ குடும்ப வம்சத்தை சார்ந்தவன் தான் இவன் என்று அந்த காவல்துறைக்கு தெரிய வந்தது. இப்படி 1000 கதைகள் இருக்கின்றன. 65 வயதுதான் வாழ்ந்தார். வாழ்க்கை ஒன்னும் 90 வயசு வாழல. நல்லகண்ண அவர்கள் 100 வயசு வாழ்ந்திருக்காரு. சங்கரையா அவர்கள் 100 தாண்டி தான் இறந்திருக்காரு. நம்ம CS சுப்பிரமணியம் தமிழ்நாட்டு இந்திய நூற்றாண்டு விழாங்கிற போது அவர் ஒரு வரலாற்று நாயகர். வரலாற்று நாயகர்னா அவரே ஒரு வரலாற்று நாயகர், வரலாறு எழுதுவதிலும் நாயகர். அவர் 102 103 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். நூற்றாண்டு விழா ஈரோட்ல மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் அவர் 100வது ஆண்டு நடக்கிற போது அவருக்கு பாரதி விருது வழங்கப்பட்டது. 100வது வயதில் அவருக்கு பாரதி விருது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஈரோட்டில் கொங்கு கலையரங்கத்தில் பல்லாயிரம் மக்கள் முன்னிலையில் CS சுப்பிரமணியம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவங்க எல்லாம் 100 வயசு வாழ்றாங்க. இன்னும் நிறைய பேர் 100 வயசு வாழ்றவங்க, 90 வயசு வாழ்றது. பெரியார், ராஜாஜி இவங்க எல்லாம் 90 வயசுக்கு மேல வாழ்ந்தவங்க. ஆனா மார்க்ஸ் எத்தனை வயசு வாழ்ந்தார்? 65 வயசு தான். லெனின் எத்தனை வயசு வாழ்ந்தார்? 54 வயசு தான். 55 கூட கிடையாது. 1924 மறைகிறார். 1870 பிறகுறார். 1870. 1869 1869 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்திஜி பிறக்கிறார். ஒரே ஒரு வருஷம் கழிச்சு இளையவர் லெனின். 1870 லெனின் பிறக்கிறார். அப்ப இறக்குற போதே 54 வயசுனா 1924 இறக்கிறார். அப்ப 1917 ஒரு புரட்சி நடந்த போது அதோட கம்மியான வயசு தானே. எந்த இடத்துல உலகத்தில் உதாரணம் கிடையாது. புரட்சி என்ற உதாரணமே கிடையாது. ஒரு முன் உதாரணமே இல்லாத புரட்சியை முதலில் நிகழ்த்தி காட்டிய உலகத்தின் மாபெரும் புரட்சியாளன் லெனின். மறைந்த போது 54 வயது. இதெல்லாம் அந்த வயதை பத்தி சொல்லிட்டு வந்தா, மகாகவி பாரதி மறைந்த போது 39 வயது. செங்காவி சிங்கம் வீரத்துறை விவேகானந்தர் மறைந்த போது 39 வயது. வீரபாண்டிய கட்டபொம்மன் மறைந்த போது 39 வயது. இதெல்லாம் பெருசல்ல. இந்த மண்ணை சார்ந்த பொது உடைமை பெரும் கவிஞன், மகத்தான கவிஞன், தமிழ் வாழுகிற வரை பாரதி பாரதிதாசன் தமிழ் மொழிக்கு பிறகு வாழும் தன்மையுள்ள பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 29 வயதில் மறைந்தார். இதெல்லாம் இவங்கெல்லாம் நாங்க பிறவி மேதைகள். இளையராஜா போய் ஒரு மியூசிக்ல அங்க போய் அந்த கிளாஸ்ல சேர்ந்தாரு. அந்த கிளாஸ்ல அந்த பட்டம் படிச்சாரு. அந்த மியூசிக் கிளாஸுக்கு போனதுனால அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தனால அந்த இளையராஜா இசை மேதைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இவரு எங்காச்சும் மியூசிக் வாசிக்கிறத பார்த்து அதை உணர்ந்து அந்த டெக்னிக் யாராவது அவர் ஒன்னும் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை ஏகலைவன் மாதிரி நேரடியா இல்லாம அவர் ஒரு வாத்தியார் மாதிரி நினைச்சு இசை மேதைகள் நிறைய பேர் உருவாயிருக்கலாம். ஆனா அந்த இசை மேதை அவருக்கு ஒரு பெரிய ஆசிரியர் என்பது யாரும் கிடையாது. அதே மாதிரி மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை அங்கு வயதெல்லாம் கிடையாது. மாபெரும் அறிஞர் பெருமக்களுக்கு வயது எத்தனை ஆண்டு காலம் வாழ்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, எத்தகைய வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அப்படி இருக்கிற மகத்தான காரல் மார்க்ஸ் கடைசியில அது ஒரு கடிதம் அவர் எழுதுறாரு. ஒரு கடிதம் எங்கெல்ஸுக்கு.
காம்ரேட் எங்கல்ஸ், மார்க்ஸ் இந்த முதல்ல மூலதனம் எத்தனை வருஷமா எழுதினாரு? 20 வருஷம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.